நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. தக் லைஃப் படத்தோட டப்பிங் தொடங்கி இருக்காரு சிலம்பரசன் டிஆர். படத்தோட வேலைகள்லாம் டக்கு டக்கு நடக்கிறத பார்க்கும்போது படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். உலக நாயகன் கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, வையாபுரி, நாசர்னு தமிழ் சினிமாவில் முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் தான் டக் லைஃப். இயக்குனர் மணிரத்னத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு பிறகு கமலஹாசனோட இணைஞ்சிருக்காரு. இந்த படமுமே கேங்ஸ்டர் கதைகளத்துல தான் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த படத்துல கமல்ஹாசனோட வளர்ப்பு மகனா சிம்பு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் வெளியாகிருச்சு. ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. குறிப்பா கமல்ஹாசன் மற்றும் சிம்பு இவங்களோட லுக் தான் பயங்கர மாசா காட்டியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த படத்தோட டப்பிங்க இப்ப சிம்பு துவங்கி இருக்காரு. இது சம்பந்தமான அப்டேட் தான் அவர் இன்ஸ்டாகிராம்ல கொடுத்திருக்காரு. சிம்புவும் கமல்ஹாசனும் இணைஞ்சு நடிக்கிறதுனால இந்த படத்து மேல எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல 2 கெட்டப்ல கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த ஜனவரியிலே இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கிட்டாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது செர்பியா, டெல்லியில் நடந்து முடிஞ்சிருக்கு. கமல்ஹாசனோட வளர்ப்பு மகனா தான் சிம்பு இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. முன்னதா கமல்ஹாசனோட தயாரிப்புல STR 48 மூவில சிம்பு நடிப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனா டக் லைஃப் படத்தோட ஷூட்டிங் தொடங்கினதுனால STR 48 ஷூட்டிங்குமே கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஆனா அந்த படம் கைவிடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இது பத்தின அறிவிப்பை விரைவில் படக்குழு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் டக் லைஃப் படமானது விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. சிலம்பரசன் டிஆர் அவரோட வேலைகளை தரமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப டக் லைஃப் படத்தோட டப்பிங் பணிகளை துவங்கி இருக்காரு சிலம்பரசன் டிஆர். அவர் டப்பிங் பேசக்கூடிய புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிட்டு இருக்காரு. குறிப்பா இந்த ஒரு புகைப்படத்திலையுமே வழக்கம் போல சிலம்பரசன் டிஆர் அவர்கள் பயங்கர மாசா இருக்காரு. டக் லைஃப் படத்தை முடிச்சிட்டு தான் சிம்பு STR 48ல இணைவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தடுத்த இயக்குநர்களோட கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. விரைவில் அடுத்த படம் குறித்த அப்டேட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டக் லைஃப் படத்தை பொறுத்தளவுக்கு ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் டாக்கீஸ், ரெட் ஜெயின் மூவிஸ்னு இவங்க எல்லாருமே இணைஞ்சு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்க அடுத்தடுத்து திட்டமிட்டு இருக்காரு மணிரத்னம். போற வேகத்தை பார்க்கும்போது விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு பக்கம் ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் டப்பிங் பணிகளும் போய்கிட்டு இருக்கு. இதனால விரைவில் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.